ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு கோயில் மாடு சம்பவம். நான் அந்த கோயிலுக்கு போனது, இந்த மாதிரி ஒரு குட்டி கதை பேஸ்டான இதுதான் நம்ம வந்து பேச போகிறோம். நான் வந்து இந்த டைம் லீவுக்கு போயிருக்கும்போது பேசிக்காகவே கோயிலுக்கு போகிற பழக்கம் எனக்கு உண்டு. அதாவது கோயிலுக்கு போய் விழுந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி இது பண்ணி அது பண்ணி இது பண்ணால் நான் உனக்கு அது பண்ணுறேன், அது பண்ணால் நான் உனக்கு இது பண்ணுறேன், அந்த ஒரு ஆங்கிள் இல்லை. நார்மலாகவே கோயிலுக்கு போக எனக்கு பிடிக்கும். அங்கே ஒரு ப்ளசன்ட்னஸ் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், அங்கே இருக்க வைப்ரேஷன்ஸ் எனக்கு பிடிக்கும், அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஆர்கிடெக்சரை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால நான் பேசிக்காக கோயிலுக்கு போகிறது உண்டு, நல்லா திருப்தியாக சாமியும் கும்பிட்றது உண்டு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க அப்படின்னா அது பர்டிகுலராக இப்படி தான் டிரைவ் ஆகிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வேணால் மக்களுக்கு இல்லை, அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வேணால் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை க்ரியேட் ஆகிருக்க இடத்துல அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக தேர் மஸ்ட் பி சம்திங். இப்போ இந்த கடவுளுக்கு இவ்வளோ தூரம் ஆன்மீகம் வந்து டிசர்விங் இவ்வளோ பீப்புள் அப்படின்னா, பி இட் எனி ரிலீஜியன், அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சயின்டிஃபிக் விஷயமோ இல்லை சம்திங் இஸ் தேர். அது எப்படி டிரைவ் ஆச்சு, அது நம்ம எதை நோக்கி கூட்டிகிட்டு போகுதுங்கிறது இன்றைக்கி புரிதல் மக்கள்கிட்ட வேறு மாதிரி இருக்குது, தப்பாகவே இருக்குன்னு சொல்ல போனால். பட் அதை தாண்டி அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற பேசிக் நம்பிக்கையும் அந்த ரெஸ்பெக்ட் ஐ ஹோல்ட் ஃபார் இட்டும் எனக்கு இருக்குது. பேசிக்காக இப்போ ஹியூமன்ஸே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்க ஒரு பொசிஷனில் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட கொலீக்ஸே நார்மலாக பேசலாம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, இவனுக்கு என்ன தெரியும், இவன் இந்த பொசிஷனில் இருக்கான், பண்ணுறது பூரா பாலிடிக்ஸ், அதை தோற்று வர என்ன தெரியுது, இவனுக்கு ஜால்றதா தெரியுது, வேறு என்ன தெரியுது. இந்த மாதிரிலாம் நம்ம எவ்வளோ பேசினாலும் இஃப் அ பர்சன் இஸ் இன் தட் பர்டிகுலர் பொசிஷன் சம்வேர், எப்படியோ ஒன்று ஹி டிசர்வ்ஸ் டு பி இன் தட் பொசிஷன். அதனால தான் ஹி இஸ் சஸ்டைனிங் அந்த பொசிஷனில். புரியுதா உங்களுக்கு? நம்மளோட இயலாமையை வெளிப்படுத்துறதுக்கு அவனை குறை சொல்கிறோமே, இல்லை அவன் ஜால்ரா அடிக்கிறோங்கிற அந்த ஒரு குவாலிட்டியெல்லாம் தூக்கி ஹைலைட்டடாக காமிக்கிறோமே தவிர்த்து, அதுக்கெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு ஹி சஸ்டைனிங் இன் த பர்டிகுலர் பொசிஷன் அப்படின்னா ஹி டிசர்வ்ஸ் தட் பொசிஷன் சம்வேர். அந்த மாதிரி அதே கான்செப்ட் தான் நான் அப்படி தான் யோசிப்பேன். அதே கான்செப்ட் தான் when it comes to God also. நமக்கு அது டிரைவ் பண்ணக்கூடிய அந்த விஷயம் புரியல, நம்ம எதை நோக்கி அது கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரு சிலை இருக்குது அப்படின்னா இது ஒரு சிலை தானே அப்படின்னு என்னென்னமோ சொல்லிடுறோம். பட் அதுக்கு பின்னாடி நிறையா சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கலாம், அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கலாம், இல்லை அதுக்கு பின்னாடி உண்மையாக கடவுளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம், கடவுளே இருக்கலாம். எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு ஒரு அட்ராக்டிவ்னஸ், ஒரு கடவுள் சார்ந்து பீட் எனி ரிலிஜன் கடவுள் சார்ந்து இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு பின்னாடி பேசிக்காக ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தவிர்த்து அதை ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஆனால் அந்த ஏதோ ஒன்று இருக்குங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றிருக்காங்க, இல்லை மக்களோட மைண்ட் செட் அதை அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் எனக்கு டோட்டலாக முரண்பாடு இருக்குது. எனக்கு வந்து நீ எனக்கு இது பண்ணி கொடு, நான் இது பண்ணிடுறேன், நீ எனக்கு திருப்பி நீ இது பண்ணி கொடுத்தேன்னா நான் வந்து உனக்கு இது பண்ணுறேன், உனக்காக வந்து நான் கோயிலில் இது பண்ணுறேன், உனக்காக நான் இவ்வளோ இது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த கடவுள்கிட்ட பேரம் பேசுறதுலாம் 1 நம்பர் மோசமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் கடவுள், இஃப் ஹீ இஸ் இம்மார்டல், நம்மளோட பெரிய ஒரு சக்தி, ஹீ இஸ் பீயிங் ஸோ ஜென்யூன், ஒரு கம்ப்ளீட் ஒரு பாசிட்டிவ் திங்காக நம்ம அவரை பார்க்குறோம் அப்படின்னா, நீ எனக்கு இது பண்ணாதான் நான் உனக்கு இது பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த மனுஷத்தன்மைக்குள்ளே கடவுளை நம்ம அடக்க முடியாதுல்ல. அது மனுஷங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டேய் இது பண்ணி கொடுறா, நான் வேணால் உனக்கு இவ்வளோ காசு தரேன், நான் உனக்கு இது பண்ணி கொடுக்குறேன், இது மனுஷங்களுக்குள்ளே போட்டுக்கிற அக்ரிமெண்ட்டு. நம்ம வெறும் மனுஷனாக இருக்கிறனால தான் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம கடவுளுங்கிற கான்செப்டையும் கொண்டு வந்துடுறோம். கடவுள்கிட்டையும் போய் அதே பேரம் பேசுகிறோம். நீ எனக்கு இது பண்ணி கொடு, எனக்கு நாளைக்கு இது நடந்துருச்சுன்னா நான் உன் கோயிலுக்கு இவ்வளோ பண்ணுறேன், இடைக்கு நான் உனக்கு இவ்வளோ தரேன், அது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது. எனக்கு ஓவராலாக ஜென்யூனாக நம்ம இருக்கோமா, நம்ம மேலே ஒர்க் பண்ணுறோமா, இல்லாதவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஏதாச்சும் ஒன்று 4 5 கொடுக்குறோமா, அது மூலமாக அவங்க ஒரு 2 வேளை 1 வேளை வயிறார சாப்பிட்றாங்களா, மனசார வாழ்த்துறாங்களா, யாருனே தெரியாத ரேண்டமாக ஒரு பர்சனுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்க உதவின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் உதவி இதெல்லாம் தான் வந்து கடவுளுக்கு அப்படி ஒரு இறைத்தன்மை. அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிடிக்குமே தவிர்த்து நீங்கள் போய் பேரம் பேசுகிறதோ, இல்லை இத்தனை டைம் இது பண்ணனா எனக்கு கண்டிப்பாக கடவுள் இது பண்ணி கொடுப்பாருங்கிற அந்த மாதிரியான நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு கடவுளை அப்ரோச் பண்ணுறதோ, இல்லை இவங்க இப்போல்லாம் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம நல்லா இருக்கணும், அதுவே ஆக்சுவல் தப்பு தான். நமக்கு கிடச்சிருக்க வாழ்க்கைக்கு இவ்வளோ தூரம் நான் பிளஸ்டாக இருக்கேன், எனக்கு காலையில் எழுந்திரிச்சா என்னால் மூச்சு விட முடியுது, கண்ணு தெரியுது, வாய் பேச முடியுது, ஏதோ சாப்பாடு கிடைக்குது, தங்கறக்கு ஒரு இடம் இருக்குது, இதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்கிறது தான் பேசிக். அதையும் தாண்டி மனசு கஷ்டமாக இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் வேண்டலாம், தப்பு இல்லை. நான் ஏன் இவ்வளோ கோத்ரூ பண்ணுறேன், இது இருந்தால் நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன்ல, ஸோ எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணி கூட என்னால் முடியல அப்படின்னு புலம்புறது, அது ஓகே, 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும்,
இது 3வது ஸ்டேஜ். ஆனால் இது 3மே இல்லாமல் நம்ம டோட்டலாக இப்போலாம் செல்ஃபிஷாக எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும், எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும், எனக்கு இதை கொடு இதை கொடு இதை கொடு, எனக்கு இது 4வது. இது கூட ஓகே தான் ஏதோ ஒரு விதத்தில். 5வது, நான் எனக்கு இது நீ பண்ணி கொடுத்தனா நான் உனக்கு அது பண்ணி கொடுக்குறேன், இது பண்ணி கொடு நான் இப்படி உனக்கு பண்ணி கொடுக்குறேன், இவ்வளோ நான் உனக்கு தரேன், நான் உன்னை சுற்றி இப்படி இத்தனை டைம் சுற்றி வரேன்ல, அப்போ எனக்கு இது பண்ணி கொடு. இதெல்லாம் பேரம் பேசுகிறது அது கொஞ்சம் உடன்பாடு எனக்கு இல்லை. அடுத்து இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு கோயிலுக்கெலாம் போய் மிளகா அரைக்கிற கான்செப்ட் என்னன்னே எனக்கு புரியல. அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது சில கோயில்களில், சில இடங்களில். கோயிலை தாண்டி எல்லா ரிலிஜன்லையுமே இப்போல்லாம் வந்து மக்கள் வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிற தாட்டை தாண்டி அடுத்தவன் நல்லா இருந்துருவானோங்கிற பதட்டத்திலே கோயில் நான் மென்ஷன் பண்ணுறது ஓவராலாக எல்லா ரிலிஜன்லையும் எல்லாத்துக்கும் அவங்க கடவுள் அந்த இதில் ஓவராலாக நான் சொல்கிறேன். அங்கே போய் ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு வேண்டுறது எப்படி ஒரு கடவுள்னால் அதை ஏற்றுக்க முடியும்? அது ரொம்ப தப்பு இல்லையா? அப்போ பேசிக்காக ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேனே தெரில, நான் பேச வந்ததே வேறு. ஸோ அதுக்குள்ளே வரேன் நான். ஸோ இந்த அப்ரோச் டுவர்ட்ஸ் காடுங்கிறது எனக்கு கொஞ்சம் வேறு. பட் அந்த இறைத்தன்மை, அந்த ஒரு அட்மாஸ்பியர், அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ளசன்ட், அங்கே போனால் மைண்டு காம் ஆகுது, ஃபோன் எடுத்து நோண்ட தோண மாட்டேங்குது. அதுக்காகவே மெயினாக கோயிலுக்கு போகிறக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வீட்டுக்கு போயிருக்கும்போது நான் கொஞ்சம் ரொம்ப லோவஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா இப்போ எல்லாருமே இப்போ நான் இல்லை, எனக்கு என்ன ஒன்று புரியும் அப்படின்னா அக்செப்டன்ஸ் இருக்குது என்கிட்ட. ஏன்னா நான் மட்டும்தான் இப்போ நான் வந்து ஒருத்தங்க கிட்ட போய் புலம்புறேன்னு வச்சுக்கோங்க, நான் இவ்வளோ கோத்ரூ பண்ணுறேன், என்னால் முடியல, நான் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப், திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஹேப்பனிங் இன் மை லைஃப், அப்போ என்ன பண்ணுறது? நான் வந்து ஒருத்தங்க கிட்ட உட்காந்து புலம்புறேன் அப்படின்னா தட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஆப்போசிட்டில் உட்காந்து நான் புலம்பக்கூடிய பர்சனும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஈக்குவலாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் அப்படி தான், எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால எனக்கு அக்செப்டன்ஸ் ஈஸியாக, சரி இதுதான் வாழ்க்கையா, சரி ஓகே. மிஞ்சி போனால் இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு கோயிலுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 hour 1 hour அமைதியாக உட்காந்து ஏதோ என் மனசில் இருக்க குமரலை செவுத்துக்கிட்ட புலம்புறதுக்கு பதிலாக ஒரு கல்லில் ஒரு சிலை வடிவத்தில் ஒரு மனித வடிவத்தில் ஒருத்தருங்க அவங்கக்கிட்டேயாச்சும் புலம்பிட்டு வரலாமே அப்படின்ட்டு அந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது நான் ஒன்று யோசித்தேன், ஒரு விஷயம் கவனித்தேன், ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். இந்த டைம் ரெகுலராக வீட்டுக்கு போகும்போது ரெகுலராக எனக்கு அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அது பக்கத்துலேயே இருக்குது, அதான் மெயின் ரீசன். 2வது ரீசன், ஒரு 2 நாள் போனதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு, எனக்கு தெரில, ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணனால எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் டெய்லியும் வீட்டில் ஒரு 10 நாள் 12 நாள் இருந்திருப்பேன் அப்படின்னா 12 நாளும் நான் அந்த கோயிலுக்கு போய் உட்காந்துருந்தேன். கரூரில் தாந்தோணி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குல்ல, அங்கே பெருமாள் என்னமோ சொல்லுவாங்களே, கல்யாணேஸ்வர பெருமாளா, ஒரு பெருமாள் கோயில் இருக்குது தாந்தோணி மலை, கொஞ்சம் ஃபேமஸ் தான். அங்கே வந்து சாட்டர்டேஸ் தவிர்த்து மற்ற நாளாக கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே போய் டக்குன்னு போய் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து ப்ளசண்ட்டாக உட்காந்துருவேன். அப்போ நான் நோட் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான், அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசினேன். அது மெயின் விஷயம் அதுதான். அங்கே இருக்கக்கூடிய கோயில் மாடுகளை கவனித்தேன். என்னோடய ரைட் சைடில் திரும்பி அங்கே வெளியே வந்து அங்கே தான் உட்காந்துருப்பேன். ரைட் சைடில் திரும்பி பார்த்தா கோயில் மாடுகள்லாம் இருக்கும். அதுக்குள்ளே பேட்டரிக்கே பொருட்கள் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் இந்த டைம் ஸோ அந்த மாடுகளுக்கெலாம் வந்து கீரை வாங்கி கொடுத்தேன், பழம்லாம் வாங்கி கொடுத்தேன். உள்ளுக்குள்ளே சாமிக்கு ஒரு 20 ரூபா போட்டு இது வாங்கி கொடுக்கலாம் அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத விட இங்கே உயிரோடு நம்ம கண்ணு முன்னாடி இருக்க ஜீவன்களுக்கு ஏதாச்சும் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். ஸோ அந்த மாடுகள்லாம் வாங்கி கொடுக்கும்போது அங்கே ஒரு அண்ணா இருந்தார். அந்த அண்ணா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த மாடெல்லாம் அவுத்து விட மாட்டேங்களாண்ணா, கட்டியே இருக்குது, ஒரு குட்டி கயிறில் எல்லா மாடுகளும் கட்டியிருக்கு. 2வது நாள் போனேன் அதே பொசிஷனில் அதே கட், 3வது நாள் அதே மாதிரி கட்டியிருக்கு, 4வது நாள் ஒரு 10 மாடு இருந்திருக்கும். அந்த ஸ்பேஸும் ரொம்ப குட்டி தான். அங்கே வைக்கிப்புல் இருக்குது, மாடுகள் நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா பராமரிக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த மாடுகள்லாம் அவுத்துடவே இல்லை. எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் இப்போ பேசிக்காக இந்த எம்பத்தி அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொல்லுவாங்கல்ல, ஆப்போசிட்டில் இருக்கவங்க. அப்போ அந்த மாடோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்களேன், உங்களை 24/7 கட்டியே போட்டிருந்தா, பொழுதுனிக்கும் ஃபுட்டு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, உங்களை பார்த்துக்கிறாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் கட்டியே போட்டிருந்தா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அண்ணாவே சொல்லிட்டு இருந்தார், இங்கே பக்கத்துலேயே காடு இருக்குப்பா, மேய்ச்சிட்டு கூட வரலாம், ஆனால் ரூல்ஸ் பிரகாரம் கோயில் அந்த ரூல்ஸ் பிரகாரம் போய் மேய்க்கக்கூடாது, அதனால் கட்டியே தான் இருக்கும், இங்கேயே வைக்கிப்புல் போட்டுருவோம், அப்புறம் வரவங்க போகிறவங்களாம் கீரை வாங்கி கொடுப்பாங்க, அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அது பிறக்கும் போது அதுக்கு தெரியாது, அந்த மாடுக்கு அந்த மாட்டோட தன்மையில் தான் அந்த மாடு பிறந்திருக்கும். ஆனால் நம்ம கோயில் மாடாக மாறுவோம் அப்படின்னு அந்த மாட்டுக்கு தெரிஞ்சிருக்காது. கோயில்களுக்குன்னு மாடுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லது தான், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த மாடு அது பண்ணாத தப்புக்கு அது தண்டனை அனுபவிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மாட்டோட தன்மை என்ன, காடுகளில் வயல்களில் மேய்றது தான். ஈவன் தோ அது டொமஸ்டிகேட்டடாக இன்றைக்கி மனுஷங்க அதை பழக்கினாலும் அந்த ஒரு மாடுங்கிற ஒரு விஷயத்தையே அதுக்கான பேசிக் ஃப்ரீடம் கொடுக்கணும்ல. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பர்டிகுலர் சர்க்கிள்குள்ளே பழக்கினாலும் அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற ஃப்ரீடமாச்சும் அந்த மாடு கொடுக்கணும்ல. 24/7 கட்டியே போட்டிருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு.
இப்போ வி கான் டூ எனி திங் அபவுட் இட் அப்படிங்கிறது இங்கே நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. அதையும் தாண்டி அவங்க அந்த மாடுகளை நல்லாவும் பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்துக்கிறக்கே அங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த மாடுக்குன்னே அங்கே பராமரிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. இப்போ அவரும் அந்த அண்ணாவும் வந்து நான் பார்க்குறப்பெல்லாம் ரெகுலராக கூட்டிக்கிட்டே இருப்பார், வைக்கப்புல் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார், நல்லாவே பார்த்துக்கிறாரு அந்த மாடுகளை. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. அது வச்சு எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு தோணுச்சு. மோர் ஆர் லெஸ் நம்மளுக்கும் அந்த மாடுகளுக்கு, கோயில் மாடுகளுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை நான் கவனித்த வரைக்கும். நீங்கள் இப்போ நான் நினச்சா வெளியே போகிறேன் வரேன், எனக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காங்க, நான் ஜாலியாக தான் இருக்கேன், என்ன இப்போ கோயில் மாடுக்கு எனக்கு எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த கோயில் மாட்டை வந்து கட்டியிருக்க கயிறு மாதிரி நம்மளையும் பல கயிறுகள் கட்டியிருக்கு. அந்த கயிறு நம்மளை எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் விடுதோ அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நம்மளால் ஒரு ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ண முடியுதே தவிர்த்து அந்த கயிறு இல்லாமல் நம்ம ஹியூமன்ஸ்க்கான தன்மையோடு இங்கே இருக்க முடியறது இல்லைன்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த மாடுகளுக்கு கயிறு கட்டியிருக்கா, ஈவன் தோ அதுக்கு ஃபுட்டு ஷெல்ட்ரு எல்லாமே நல்ல விதமாக ப்ரொவைட் பண்ணாலும் அந்த கயிறை அவுத்துவிட்டா தான் அதுக்கு ஃப்ரீடம் இல்லையா? நமக்கும் நிறையா கயிறுகள் இருக்குதுன்னு சொன்னோம்ல. இஎம்ஐ அப்படிங்கிற கயிறு, சொந்த வீடு 30 வயசுக்குள்ளே வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ப்ரெஷர் போடக்கூடிய கயிறு, இந்த வேலையில் இருந்தால் தான் நான் உன்னை மதிப்பேன் அப்படின்னு சொசைட்டி கட்டக்கூடிய ஒரு கயிறு, கல்யாணம் பண்ணால் நம்ம இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது குடும்பத்துக்காக மட்டும்தான் ஓடணும் அப்படிங்கிற ஒரு கயிறு. சில கயிறுகள் வந்து சுமையாக இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு விஷயம். எப்படி சொல்கிறது, சுமையாக இருந்தாலுமே அது வந்து எப்படி ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்பவே ரசிக்கக்கூடிய ஒரு கயிறுகளாக இருக்கலாம். அதில் ஒரு மெயின் கயிறு ஃபேமிலி. பட் அதையும் தாண்டி சில கயிறுகள்லாம் இருக்குது, இந்த சொசைட்டி நம்ம மேலே திணிக்கிற கயிறுகள். அதெல்லாம் வச்சு நம்மளை கட்டிடுறாங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கும் தெரியாமல். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ரியலைஸ் ஆகும், நம்மளும் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், என்னமோ பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் எதுவும் பண்ண முடியல, நம்ம ஹாப்பியாக இருக்கோமா இல்லையாங்கிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம என்ன ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கோம், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற கவலை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நொடியை என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக யாருமே சொல்லிக் கொடுக்கல. நம்ம பாஸ்ட்டை பற்றின மெமரிஸை அந்த பாஸ்ட் லோடை நம்ம முதுகுலேயே தூக்கிட்டு சுற்றுறோம். அதை எப்படி அன்லோடு பண்ணணும் அப்படின்னு நமக்கு யாரும் டீச் பண்ணுறதில்ல. நமக்கு டீச் பண்ணுறதுலாம் ஹவு கேன் யூ பிகம் அன் ஏர்னிங் மெஷின், அதுவும் உங்களுக்கு இல்லை. அதையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், இந்த சொசைட்டி எதுவுமே டீச் பண்ணுறதில்ல. இன்னொருத்தனுக்கு எப்படி காசு சம்பாரித்து கொட்டலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ட்ரெயின் பண்ணக்கூடிய மெஷின்ஸ் மாதிரி நம்மளெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க. குறிப்பாக தெரில, இந்த பாட்காஸ்ட் கேட்கும் போது உங்களுக்கு மேபி நல்லாவே ரியலைஸ் ஆகலாம். பட் இட்ஸ் ஓகே, அது திங்ஸ் வில் சேஞ்ச். கண்டிப்பாக சொல்கிறேன், ஏதோ டக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ இன்கேஸ் இந்த பாட்காஸ்ட் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் மெசேஜாக கூட எடுத்துக்கோங்க, திங்ஸ் வில் சேஞ்ச், டோன்ட் லூஸ் ஹோப் அப்படின்ட்டு என் மூலமாக சொல்லுதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே கனெக்ஷன்ஸும் அடுத்தவங்க கிட்டேருந்து வரக்கூடிய ஆறுதல் வார்த்தையும் தான் ஹியூமன்ஸுக்கு அடித்தளம். எப்படி ஆக்சிஜன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமோ அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு 4 பேர்த்த உண்மையாக சம்பாரித்து வைக்கிறதும், அந்த 4 பேர் நம்ம டவுனாக இருக்கும்போது சொல்லக்கூடிய ஒரு 2-3 ஆறுதல் வார்த்தைகளும் ரொம்ப அடித்தளம், ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தெரியுது, புரியுது, என்ன பண்ணுறது, மெஷின் தான் நம்மளெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க ஒரு கயிறை போட்டு. பட் அதுலேருந்து விடுபடலாம், கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும். பார்ப்போம், நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு நினச்ச வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்ட்டு அந்த ஃப்யூச்சருக்கு இன்றைக்கி என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு ஹேபிட்டே இல்லாமல் போயிடுச்சு நம்மக்கிட்டலாம். சரி, ஓகே, நான் போய் எனக்கு இந்த பசியில் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இறங்கிடுவேன். கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் இல்லை பயங்கரமாகவே. நானும் போய் சாப்பிட்றேன். ஓவராலாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சது தான், கடவுள் கான்செப்ட்குள்ளெல்லாம் போயிட்டோம். பட் ஓவராலாக சொல்லணும்னு நினச்சது அதுதான், அந்த கோயில் மாடுகளுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையோ அப்படின்ட்டு. அன்றைக்கி நான் கோயிலில் உட்காந்துருக்கும் போது அந்த மாடுகளை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, கயிற்றில் கட்டியிருக்கோம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த கோயில் மாடுகள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு. வெளியே ஒரு உலகம் இருக்குது, பல மாடுகள் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்குது, பல மாடுகள் மாட்டோட தன்மையோடு இருக்குது, பல மாடுகள் இன்னும் டொமஸ்டிகேட்டட் கூட பண்ணாமல் இன்னும் ரொம்ப பியூராக அந்த மாட்டோட தன்மையோடய இருக்குது. அப்படிங்கிறது எதுவுமே இந்த கயிற்று மாட்டுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மளை கயிறில் கட்டியிருப்பாங்க, இதுதான் லைஃபோட பேட்டர்ன் போலன்னு அந்த மாட்டுக்கு வந்து அது ஒரு கயிறுங்கிறதே தெரியாது, அது ஒரு மூக்கணாங்கயிறுங்கிறது இந்த மாட்டுக்கு தெரியாது. நம்ம பிறக்கும் போதே இந்த மூக்கணாங்கயிரோட பிறந்துட்டோம் போல அப்படின்னு அந்த மாடு நம்பிக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப கொடுமையான விஷயமே அதுதான். நம்மலாம் இவ்வளோதான், இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு நமக்கே தெரியாமல் நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த கயிற்று அவுத்துவிட்டா தான் தெரியும் அந்த மாட்டோட கெப்பாசிட்டி என்ன, அந்த மாட்டோட பொட்டன்ஷியல் என்ன, இல்லை அந்த மாட்டோட இயற்கை தன்மையை அந்த மாடுனால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும். அதுதான்
உண்மையான உலகனே தெரியாமல் ஃபுட்டும் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான், ஒரு மனுஷனுக்கு வந்து சிந்திக்க விடாமல் சாப்பாடும் தங்குற இடம் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டே இருங்க, அவன் ரொம்ப மழுங்கி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாடுகளுக்கு தேவையானது எல்லாமே எனக்கு என்னன்னே தெரில. எனக்கு அன்றைக்கி அந்த கோயிலில் உட்காந்துருக்கும் போது எனக்கு அவ்வளோ தாட்ஸ் வருது. அது நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கவும் தோணுச்சு. அந்த மாடுகளுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. இந்த மாடுகளை பார்த்து பாவப்படுற அளவுக்கு நம்ம லைஃபே இங்கே ஒன்றும் பெருசாக அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம லைஃப்னால் ஓவராலாக ஹியூமன்ஸ் லைஃபே சொல்கிறேன் நான். சம்டைம்ஸ்லாம் இருக்கிறத தூக்கி எரிஞ்சிட்டு தலையை பிச்சுக்கிட்டு யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் கையில் கிடைக்கிற ஒரு 4 துணியை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறி எங்கேயாவது ஒரு ஊரில் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு 10 நாள் யாருக்கும் தெரியாமல் ஃபோனை தூக்கி போட்டுட்டு பஸ் ஏறி எங்கேயாச்சும் போயிடணும். டடா பை சொல்லிட்டு கிளம்புது. நான் உங்கள் மீட் மிஸ்டர் மித்தோன். டடா பாய். டாட்டா. இது மோராக பாட்காஸ்ட் மாதிரி தெரில, சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் அப்சர்வ் பண்ணேன், ஜஸ்ட்டு சொல்லணும் அப்படிங்கிற. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் தான் சொல்ல வரும். எனக்கு ப்ரிசைஸ் தான் இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி அது அந்த சேனலோட பேட்டர்னே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது, ஒரு கேஷுவலாக ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். டாடா பை சொல்லிக்கலாம் போது நாங்கள் மீட் மிஸ்டர் மித்தன். டாடா பை. டாடா பாய்.